இன்னும் 2 பால் தான்டா இருக்கு. இன்னும் 2 ரன் எடுத்தா வின்னு. ஹரிஷே, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, எக்ஸாம் வச்சுட்டு இப்படி விளையாடிட்டு இருக்கிற. படிச்சாதான் மார்க் வரும். Experts would have told me to go with a lead spinner, but I had other ideas. கடவுள்கிட்ட வேணா கண்டிப்பா நடக்கும். கடவுளே, உனக்கு என்ன வேணும் சொல்லு. கடவுளே, நாளைக்கு எனக்கு எக்ஸாம். நான் சுத்தமா படிக்கவே இல்லை. நீ தான் கடவுளே என்ன எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும். படிக்கவே இல்லை, பாஸ் பண்ணணுமா? வாய்ப்பில்லை ராஜா. ஐயோ வந்துட்டானே. மச்சான், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. நாளை நீ மாட்டு பொங்கல்ல, அதுக்கு சொன்னேன். சரி, ஒரு விடுகதை கேக்கட்டா? தீபாவளிக்கும் பொங்கலுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு. தெரியலையா? தீபாவளி அன்னைக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஆனா பொங்கல் அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியாது. என்னடா எதுவும் பேசவே மாட்ற? என்னடா பாட்டு கேட்டுன்னு இருக்கா? பின்ன பொங்கல் ஆனா இந்த எக்ஸ்பைரி ஜோக் எடுத்துன்னு வந்துடுறீங்க. அதான் ஒரு ஏர்பாட் வாங்கி பாட்டு கேட்டுக்கிறேன். You gotta keep moving if you're out with your drama, cause there's plenty other girls who wanna get with me, mama. You can see me ballin' just by looking at my sneakers, and my credit card got really good features. Yeah, let's do this. Woo! Chicka chagga, chicka chicka chow, chicka chicka chow, chicka chicka chow, chicka chagga, chicka chicka chow, chicka chicka ta 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 ta. நம்ம எல்லார் கேங்லயும் கண்டிப்பா இப்படி ஒருத்தர் இருப்பான். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? வீட்ல தான்டா. சரி, எங்கேயாச்சும் சாப்பிட போலாமா? மச்சான், இன்னைக்கா நிறைய ஒர்க் இருக்குடா. இன்னைக்கு மட்டும் முடிக்கலன்னு வச்சுக்கோ, மேம் என்ன அவ்வளோதான்டா. அப்புறம் எக்ஸாம்க்கு வேற படிக்கணும், அம்மாவை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு வரணும், என் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், நிறைய வேலை இருக்குடா. சுத்தமா வாய்ப்பே இல்லடா. அப்படியா? என்கிட்ட காசு இருந்தது, சரி வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி விடு, வந்துட்டேன். ஓசியில வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா உடனே வந்துருவான். வா போலாம். என்ன தாக்கிட்டி கைட்டி மாட்டிட்டி பட்டுமா மொத்தமா ஏறிட்டி கால மாறிட்டி நெஞ்ச கீறிட்டி பாவமா. செல்ஃபி எடுக்கலாம். சரி, ஓகே. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நார்மல் கேமரால போட்டோ எடுக்காதுன்னு. புடி பல ஆயிடுச்சுப்ப. இப்ப எடு. ப்ரோ, உங்களை நம்பிதான் இருக்கேன். மேரேஜ் போட்டோலாம் கொஞ்சம் செம்மையா எடுத்து கொடுத்துருங்க சார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட எல்லாமே ஹை-எண்ட் கேமரா தான். கேமராவா? கேமராலாம் தேவையில்ல. இந்தாங்க, என் போன்ல எடுத்து கொடுங்க. ஸ்னாப்சாட் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம ஸ்கின்னை பிரைட்டா காட்டும். இந்தாங்க, புடிங்க. யாழ்னி, எங்க போயிட்டு வர? பேட்மிண்டன் விளையாட்டு வரேன்டா. நீ ஏதோ இந்த மாதிரி கேம்ஸ் விளையாட மாட்டியா? நானும் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவேனே. யூனோ, செஸ், கேரம் இதெல்லாம் விளையாடுவேன். டேய், வேர்வை வர மாதிரி கேம்ஸ் விளையாடணும்டா, அதான்டா உடம்புக்கு நல்லது. ஐயோ. Few minutes later. ஹரிஷ், யாழ்னி, என்னடா மொட்டை மாடல கேரம் விளையாண்டு இருக்க? நீ தானே யாழ்னி வேர்வை வர மாதிரி விளையாட சொன்ன, அதான். Happy birthday to you. Sit down, sit down. Thank you. God bless you. ஓ, எல்லாருக்கும் கொடுப்பா. தேங்க்ஸ்ரா. மிஸ், நான் போய் பக்கத்து கிளாஸ்ல போய் சாக்லேட் குடுத்துட்டு வரேன் மிஸ். உன் ஃப்ரெண்ட் யாரா கூட்டு போப்பா. எப்படியோ என்னதான் கூப்பிடுவான். நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. போயிட்டு இந்த பீரியட் முஞ்சனே வரலாம். தினேஷ் குமார். நண்பா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா. ஏய் கொசு, சொல்லு தவள. இவ்வளவு அவசரமா எங்க போற?
பக்கத்து வீட்டுல நம்ம ஆளத்தவன் போட்டான், அதான் பாஸ் கூப்பிட்டாரு. மொத்தமா எல்லாரும் போய் அட்டாக் பண்ண போறோம். போட்டானுங்களா? சரி சரி போய் முச்சுடுங்க. நீ டியூட்டிக்கு போல? இப்பதான் நான் வீட்டுக்கு போனேன், கண்டுபிடிச்சு தொத்தி விட்டானுங்க. இதோ நெக்ஸ்ட் அந்த வீடு தான். நாங்களும் அந்த வீட்டுக்கு தான் போறோம். சரி சரி, நீ முன்னாடி போன, பின்னாடியே வரேன். சரி சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். சரி வா, அங்க பாப்போம். போய் கலக்குங்க கலக்குங்க, இது நம்ம காலம். நீ ஏறி யார கபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். 10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே உன் அசைவ பார்த்து டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா, டைம் ஆயிடுச்சுடா. ஸ்குவாட்லாம் ரெடியா? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃப்ரீ ஃபயரோட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன். இந்த ஐ வாட்ச் ஏர்பாட்லாம் ஏதுடா? எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்கண்ணே. எத்தனாவதுடா படிக்கிற? 6வது. எதுக்கு இவனுங்க 10 ரூபா பிடிச்சானுங்க? அப்பா போன் கொடுங்களேன், ஸ்னேக் கேம் விளையாடி தரேன். போனா நீ கேம் விளையாடி தான் காசு பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல படிக்கிற வேலையை போய் பாரு. போனா போனு அண்ணா, நீ நான் தான் சமைக்க போறேன். நீ சமைக்க போறியா? சரி, கடைக்கு போய் க்ரீம் பிஸ்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. கிரீம் பிஸ்கெட்டா? ஓ, கேக் ஏதோ செய்யறா போல. சரி இரு, வாங்கி வந்துடுறேன். சரிண்ணா. Few moments later. இந்தா. தேங்க்ஸ்ண்ணா. சரி, என்ன கேக் செய்ய போறியா? இல்லண்ணா, முருங்கைக்காய் கீரை குழம்பு, அது தொட்டுக்க சைட் டிஷ். முருங்கைக்கீரைக்கு கிரீம் பிஸ்கெட்டா? ஏய் 3 பாலுக்கு 9 ரன் எத்தா வின்றா. டேய் ஹரிஷ் வந்துட்டான்டா. ஹரிஷ் எங்க டீம்டா? ஐயா ஹரிஷ் நாங்க எடுத்துக்கிறோம். ஏய் போன வாரம் தான் நீ எடுத்த, இந்த வாரம் நான் எடுத்துக்கிறேன். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. டேய் ஆல்ரெடி உங்க டீம் பவர் ஆகுதுடா. ஹரிஷம் வந்தா நீ ஜெயிச்சுனே இருப்பீங்க, நான் தோத்துனே இருக்கணுமா? உங்க டீம் வந்தா 6 அடிப்பான், நாங்க என்ன தோக்குறதா? டேய் விடுங்கடா, நான் 2 பேத்துக்கும் காமனா ஆடுறேன். ஹரிஷே ஒரே ஒரு பால் தான்டா இருக்கு, தொலைச்சிடாதடா. ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். இப்போ கீப்பர் நிக்கும் போது கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் நீ. இப்போ ஒரு புது பேட்ஸ்மேன் உள்ள வந்து பேட் டொக்கு டொக்குன்னு தரைய தட்டுறான் பாரு, அதை வச்சு அவன் எந்த சைடு அடிக்க போற அளவு நான் யோசிச்சிருவேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீல்டிங்கும் போலிங்கும் மாத்திடுவேன். இவன் நிக்கிறது தட்டுறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா லெக் சைட் தான் அடிப்பான். டேய் நீ லெக் சைட் போடா. டேய் அவன் ஆஃப்ல நிக்கட்டும்டா. இல்ல வேணாம். சுபு ஃபீல்டிங்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு சும்மா பால் மட்டும் போடு போ. இந்த பால் விக்கெட் தான். என்ன ஆஃப் சைடில் வச்சுட்டான்? காத்துக்கு ரூட் இருக்கா, கடலுக்கு பூட்டு இருக்கா, வா மச்சான் வாழ்க்கையில விளையாடு. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடத்தான் நாம் பிறந்தோம், ஆனந்த பட்டறைக்கு வழி தேடு. மனமே அடங்கு, மறுநாள் தொடங்கு. ஏ வாடா நீ வாடா, நம் சந்தோஷம் கோலி சோடாரம். நம்ம எல்லார் கேங்லயும் நமக்குன்னு ஒருத்தன் இருப்பான். என்ன தூக்கமே வர மாட்டேங்குது? அட ஆமால, என்ன 11 மணிக்கு கால் பண்றான்? சொல்றா. என்னடா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அவனை அசிங்கமா திட்டினதான் நமக்கு தூக்கமே வரும். நம்ம எல்லார் கேங்லயும் கண்டிப்பா இப்படி ஒருத்தன் இருப்பான். மச்சான் புதுசா போன் வாங்கியிருக்கேன்டா, 70,000 ரூபா. 70,000மா? முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, தெரிஞ்ச அண்ணன் கடை இருக்கு, கம்மியா வாங்கி கொடுத்துருப்பேன். மச்சான் செகண்ட் ஹேண்ட்ல பைக் வாங்கியிருக்கிறேன்டா, 60,000 ரூபாய். டேய் எங்க பெரியப்பா இந்த பிசினஸ் தான்டா பண்றாரு, இதே வண்டி 5,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருப்பேன்டா. மச்சான் நெட் சிஎஸ்கே மேட்ச் போயிட்டு வந்தேன்டா, ஒரு டிக்கெட் 4,000 ரூபா. அட பாதி, முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏன்டா? தோனி எங்க மாமா தான்டா, தோனி எங்க மாமா தான்டா, ஃப்ரீயா டிக்கெட் வாங்கி கொடுத்துருப்பேன்.